உள்நாடு வெளிநாடு மற்றும் தொழில்நுட்ப செய்திகளை தெரிந்து கொள்ள STS இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். எரியும் வங்கதேசம், இந்தியா தலையிட வேண்டுமா? சசி தரூர் எழுப்பும் முக்கிய கேள்விகள் மற்றும் முழுமையான அரசியல் அலசல். நிச்சயமற்ற நிலையில் வங்கதேசம். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் வங்கதேசம் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை சந்தித்து வருகிறது. 15 ஆண்டுகால ஷேக் ஹசீனாவின் ஆட்சி முடிவுக்கு வந்த பிறகு அங்கு ஜனநாயகம் மலரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதற்கு மாறாக வன்முறையும் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்களும் இந்தியாவுடனான தூதரக மோதல்களுமே செய்திகளில் இடம் பிடித்து வருகின்றன. சமீபத்தில் ஒரு இந்து தொழிலாளி கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவம் இந்தியாவிற்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இது வெறும் உள்நாட்டு பிரச்சினைதானா அல்லது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு விடுக்கப்பட்ட சவாலா? நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன? விரிவாக பார்ப்போம். வங்கதேசத்தின் ஒரு ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்த ஒரு இந்து தொழிலாளி இஸ்லாத்திற்கு எதிராக அவதூறு பரப்பியதாக ஒரு கும்பலால் குற்றம் சாட்டப்பட்டார். எந்த ஒரு சட்டப்பூர்வ விசாரணையும் இன்றி அந்த இடத்திலேயே ஒரு கும்பல் அவரை அடித்துக் கொன்று அவரது உடலை தீயிட்டு கொளுத்தியது. இந்த கொடூரமான சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவி உலகையே அதிர வைத்தது. இது தனிப்பட்ட மோதல் அல்ல, மாறாக வங்கதேசத்தில் தற்போது நிலவி வரும் தீவிரவாத மனநிலையின் வெளிப்பாடு என்று மனித உரிமை ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது. இந்தியாவின் நிலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும்? இந்தியாவின் நாடாளுமன்ற வெளியுறவு விவகார குழுவின் தலைவரான சசி தரூர் இது குறித்து மிக முக்கியமான கருத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். நாம் ஒரு அண்டை நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் நேரடியாக தலையிட முடியாது. ஆனால் வங்கதேசம் உருவானதிலிருந்து இன்று வரை அவர்களுக்கு இந்தியா பல உதவிகளை செய்துள்ளது. அந்த உரிமையில் அங்குள்ள முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசுக்கு நாம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிறார் தரூர். டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் வழியாக வன்முறையை கட்டுப்படுத்தவும் சிறுபான்மையினரை பாதுகாக்கவும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க இந்தியா வற்புறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்துகிறார். வங்கதேசத்தில் ஒரு அனைவரையும் உள்ளடக்கிய ஜனநாயகம் மலர வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பமாக இருக்க வேண்டும். வன்முறையின் பின்னணி 2024 எழுச்சியும் அதன் விளைவுகளும். ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறிய பிறகு அமைதி திரும்பும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் போராட்டத்தின் போது காயமடைந்த ஒரு முக்கிய தலைவர் கடந்த வாரம் உயிரிழந்தது மீண்டும் போராட்ட தீயை பற்ற வைத்துள்ளது. இந்த தலைவரின் மரணத்திற்கு பழிவாங்க துடிக்கும் கும்பல்கள் மீண்டும் தெருக்களில் இறங்கி வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றன. பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படுகின்றன. இதில் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் இந்த வன்முறை இப்போது இந்தியாவுக்கு எதிரான ஒரு போக்காகவும் சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதலாகவும் திசை மாறியுள்ளது. மோதலின் மையப்புள்ளி. இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ள ஷேக் ஹசீனா ANI செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் அதிரடியான சில உண்மைகளை கூறியுள்ளார். முகமது யூனிஸ் தலைமையிலான ஆட்சி தீவிரவாத சக்திகளுக்கு ஊக்கமளிக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான வெறுப்புணர்வு திட்டமிட்டு உருவாக்கப்படுகிறது. இந்தியா வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மறுபுறம் வங்கதேச அரசு ஷேக் ஹசீனா மீது கடும் கோபத்தில் உள்ளது. இந்திய மண்ணிலிருந்து கொண்டு ஹசீனா அரசியல் அறிக்கைகளை வெளியிடுவது அவர்களுக்கு எதிரானது என்று அவர்கள் கருதுகின்றனர். அவரை நாடு கடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். 2024 போராட்டத்தின் போது நடந்த வன்முறைகளுக்கு ஹசீனாதான் காரணம் என்றும் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் இடைக்கால அரசு கூறுகிறது. முற்றிய தூதரக போர். வரலாறு காணாத வகையில் இந்தியா மற்றும் வங்கதேசம் ஆகிய இரு நாடுகளும் தத்தம் தூதர்களை நேரில் அழைத்து கண்டனம் தெரிவித்துள்ளன. இது ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்பாட் எனப்படும் தூதரக மோதலாக மாறியுள்ளது. இந்தியாவின் கவலை என்னவென்றால் இந்திய தூதரகங்கள் மீதான தாக்குதல் மற்றும் இந்துக்களின் பாதுகாப்பு. மறுபுறம் வங்கதேசத்தின் குற்றச்சாட்டு என்னவென்றால் இந்தியா ஹசீனாவுக்கு புகழளிப்பதும் அவர் அங்கிருந்து பேசுவதும் தான். பிப்ரவரி 12 தேர்தல் ஒரு பெரிய திருப்பம்.
வங்கதேசத்தின் அடுத்த பொதுத் தேர்தல் பிப்ரவரி 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஆனால் 15 ஆண்டுகால ஆட்சியிலிருந்த ஷேக் ஹசீனாவின் அவாம் லீக் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு முக்கிய கட்சியை தள்ளி வைத்து நடத்தப்படும் தேர்தல் உண்மையான ஜனநாயகமாக இருக்குமா அல்லது இது மேலும் கலவரங்களுக்கு வழிவகுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது வங்கதேசத்தை மேலும் ஒரு அரசியல் நெருக்கடிக்குள் தள்ளும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்தியா எடுக்க வேண்டிய முடிவு. வங்கதேசம் இந்தியாவின் மிக முக்கியமான அண்டை நாடு. அங்கு நிலவும் ஸ்திரமற்ற நிலை இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களின் பாதுகாப்பை பாதிக்கும். சசி தரூர் குறிப்பிட்டது போல இந்தியா தனது ராஜதந்திர வலிமையை பயன்படுத்தி அங்கு அமைதியை நிலைநாட்ட முயல வேண்டும். அதே சமயம் மனித உரிமை மீறல்களை உலக நாடுகளின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா உள்ளது. வங்கதேசத்தின் எதிர்காலம் பிப்ரவரி 12 தேர்தலில் தெரியவரும். அதுவரை இந்தியாவின் நிலைப்பாடு ஒரு மெல்லிய கயிற்றின் மேல் நடப்பது போன்றதுதான். வங்கதேச விவகாரத்தில் இந்தியா நேரடியாக தலையிட வேண்டுமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காணொளியை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.